அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 15 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ எஜெக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 24,205ல் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்மளுடைய நிஃப்டி க்ளோசிங்க்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 450 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு கேப் அப்பில் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிற மாதிரி இண்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 22 24 200ங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப ஒரு இப்பொழுதைக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு 24 147ங்கிறது நம்மளுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் 1ல் நம்மளுக்கு அது நம்மளுக்கு ஒரு தடுப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா R2 நம்மளுக்கு 24,439. மோஸ்ட்லி இந்த ஏரியாவுக்கு வரப்ப இந்த இடத்துல ஒரு சைடுவே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஹையில் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ நல்ல ஒரு கேப் அப் வந்து நம்மளுக்கு நடக்குது. இந்த ஹைக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறாங்கன்னா நம்பிடாதீங்க. ஒருவேளை 24 300லேயே ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா இந்த R2க்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க. இதுக்கு மேலே அவங்களுக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி மார்க்கெட் போகிறதுக்கான சாரி இதுக்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா கால் செல்லர் பயந்தா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக முடியும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சைடு வேவாக போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல இந்த இடத்துக்கு போயிட்டு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அது எதை வச்சும் வரலாம் அப்படின்னா நம்மளுக்கு இதனுடைய ஹை 24,100 வச்சும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்க. இந்த இடங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 24,100ங்கிறது மேலே போயிட்டு வரப்ப இது ஒரு சப்போர்ட்டாக நம்மளுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கு. ஓகேங்களா? இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருந்தது இப்போ சப்போர்ட் ஜோனாக மாறுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. ஒரு நிமிஷம். சரி, இதுலயே நோட் பண்ணிக்கிங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் சார்ட். 1 ஹவர் சார்ட்லேயும் நம்மளுக்கு இந்த 24,200 டு 24,300ங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஒருவேளை நம்மளுக்கு 24,400 போகிறாங்க அப்படின்னா இதனுடைய கால் அண்ட் புட்டை வந்து வாட்ச் பண்ணுங்க. இதனுடைய கால் அண்ட் புட்டை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துக்கு போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு R2ல இந்த ஏரியா வருது. 24,400ங்கிறது R2ல நம்மளுக்கு வர்றதுனால கால் செல்லர் பயந்தா மட்டும்தான் நம்மளுக்கு மார்க்கெட் மேலே போகும். அதர்வைஸ் மார்க்கெட் கீழே இருக்கிறதுக்கான ஒரு ப்ராஃபிட் இங்கிருந்து போகிறப்ப R2ல ப்ராஃபிட் புக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது அப்படியே நம்பாதீங்க. இதோட காலன் புட்டு இப்போ 24,400 காலன் புட்டை 24,400 காலன் புட்டை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணீங்க. ஒரு 200ல் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ மேலேருந்து கீழே வராங்க அப்படின்னா ஒரு 200ல் வந்து இவங்க மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் 200ல் மீட் பண்ணிட்டு காலோட ஹைக்கு மேலே புட்டோட லோ இருக்கிறாங்க. இப்போ புட்டோட லோ வந்து ஒரு 220 போடுறாங்க. காலோட ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 230 போடுறாங்க. 230 எபோ புட்டு ஆப்ஷன் இருக்காங்க. 24,400 புட்டு 230க்கு மேலே இருக்கிற வச்சும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இல்லை. எதை வச்சோம் எதுக்கு மேலேனா 24,400க்கு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இல்லை அப்படின்னு இவங்க சொல்ல வராங்க. அப்போ 24,400 காலன் புட்டை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்க. இது எக்ஸாக்டாக நம்மளுக்கு இந்த ஏரியா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எந்த இடத்துல நம்மளுக்கு மீட்டிங் பண்ணுறாங்களோ இப்போ ஒரு வேளை 200ல் மீட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா காலன் புட் அதோட ஹையில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டு இதோட ஹைக்கு மேலே காலோட ஹைக்கு மேலே புட்டு இருக்கிற வச்சும் மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்காது அப்படின்னு எடுத்துங்க. இங்கேருந்து ரேஞ்ச் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பனில் இருந்து நம்மளுக்கு ஒரு ஹை வந்து
ஒரு 100 பாயிண்ட் குடுத்துருக்காங்க அப்டின்னா, அப்ப ஹை டூ லோ வந்து நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட் நம்மளுக்கு கால்குலேட் ஆகணும். இன்னைக்கு 400 பாயிண்ட் 400, 450 பாயிண்ட் கேப் அப் ஆகுனாலுமே, அந்த ஓப்பன்ல இருந்து தான் நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து கிரியேட் ஆகும் ஒழிஞ்சு, இந்த கேப் அப்ல நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. அப்போ ஓப்பன் வந்து ஓப்பனுக்கு மேலயா, ஓப்பனுக்கு கீழயா? ஓப்பனுக்கு கீழ எவ்வளோ பாயிண்ட் வச்சிருக்காங்க, ஓப்பனுக்கு மேல எவ்வளோ பாயிண்ட் வச்சிருக்காங்க. அப்ப இங்கிருந்து தான் ரேஞ்ச் கிரியேட் ஆகணும். இத வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாரி நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் செயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐவி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு கால் சைடு வந்து 20ம், புட் சைடு வந்து 23 இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு அந்த 2 சைடுமே மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிய தான் இது குறிச்சு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்கு. அப்ப அந்த 24,400 போறப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கிற மாரி தெரியுது. எது வேணா நடக்கலாம். பட் ஆனா 24,400ல கால் அண்ட் புட்ட வாட்ச் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.